அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் நம்ம தளபதி விஜய் அவர்களின் படம். அதாவது அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற ஒரு படம். இதில சில வன்முறைகள் காட்சிகள்லாம் அதிகமா இருக்குது அப்படின்றதுக்காக இன்னும் தணிக்கை குழு சென்சார் போர்ட் இன்னும் வழங்காம இருக்கிறதுனால படம் அப்படியே சொன்ன டேட்டுக்கு இல்லாமல் அப்படியே ட்ராப் ஆகி நிற்குது. என்ன விஷயம்னா, இது மக்களுக்கு ஒரு பேசும் பொருளாகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு படம், அதான் நாளைன்னா நாளைக்கு 9/1/2026 நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதாங்க மக்களுடைய கருத்து. என்ன ப்ராப்ளம், எதுக்காக அப்படின்னா, நிறையா வன்முறை காட்சிகள், சண்டை காட்சிகள், அதாவது மக்களை தூண்டுகின்ற விதம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால படத்தை இன்னும் சென்சார் தணிக்கை குழு சென்சார் சான்றிதழ் வழங்காமல் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன விஷயம், தளபதி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு தடை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. விஜய் அவர்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லிக்கு போனால் தளபதி விஜய் அவர்களை என்ன கேட்க போகிறார்கள்? ஏன்னா இது வரைக்குமே ஒரு ப்ரெஸ் மீட் கூட மீட் பண்ணது கிடையாது. ஒரு ப்ரெஸ் மைக்கை நீட்னா கூட அந்த கார் கண்ணாடியோட க்ளோஸ் பண்ணுவார தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அப்படிப்பட்டவங்க நாளைன்ற மாதிரி 12ஆம் தேதி டெல்லியில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார்ன்றதாங்க பார்க்க போகிறோம். இதனால பிஜேபிக்கு பிஜேபி கஸ்டடி போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா தளபதி அவர்கள் சப்போஸ் அவர் கூட்டணி பிஜேபி கூட வைக்கலைன்னா அவங்களுடைய கட்சியும் ப்ளஸ் அவங்களுடைய நிர்வாகிகளும் என்ன ஆகுவார்கள் என்று பொறுத்து தாங்க பார்க்கணும். 12ஆம் தேதி இதற்கான ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.